எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, இதை வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இப்போ தக்காளி எக்ஸாம்பிள் விட்டுடலாம். ஸ்ட்ரிக்டாக நான் வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் வாங்குவேன்னு சொல்கிறாங்கல்ல, இது பேர் லிமிட் ஆர்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் லிமிட் ஆர்டர். என் ப்ரைஸ் இது தான், இவ்வளோ தான் நல்லா முடியும் அப்படின்னு சொல்கிறது லிமிட் ஆர்டர். 105ங்கிறது லிமிட் ஆர்டர் தான். இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னவாக இருக்கும், யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். பார்த்து சொல்லுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை மார்க்கெட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதோட பேர் என்ன? ஃபேர் பிரைஸ். ஃபேர் பிரைஸ். ஓகே ஓகே. வேற? ட்ரிகர் பிரைஸ். எக்ஸாக்ட்லி. யார் சொன்னது? வேணு பாரதி. எக்ஸாக்ட்லி பிரதர். ட்ரிகர் பிரைஸ். அந்த ட்ரிகர் பிரைஸ் தான் அந்த பார்த்து சொல்லுங்கிற வார்த்தை. சரியா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், சினாரியோ 1, சினாரியோ 2. 3வது சினாரியோ யார் தெரியுமா? இவர் தான் 3வது சினாரியோ. இவருக்கு தக்காளினா என்னென்னு தெரியாது, கத்திரிக்காய்னா என்னென்னு தெரியாது. அவங்க என்ன சொன்னாலும் வாங்கிட்டு போயிடுவார். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு அது என்னென்னு கூட தெரியாது. அவங்க சொல்கிற ப்ரைஸ் நான் கொடுத்து வாங்கிட்டே வந்துடுவேன். நான் வீட்டுக்கு வந்து நான் திட்டு வாங்குவேன். இது ஒரு கேட்டகரி. இதை மார்க்கெட்டில் நீங்கள் என்ன மாதிரி சொல்லலாம்? இதை வந்து நான் என்ன சொல்லிட்டேன், லிமிட் ஆர்டர்னு சொல்லிட்டேன். பார்த்து சொல்லுங்கிறத சொல்கிறது ட்ரிகர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த மார்க்கெட் ஆர்டர். எக்ஸாக்ட்லி. ஓகே. இது வந்து யார் யாருக்கு புரிஞ்சிச்சு, யார் யாருக்கு புரியல? கமான். மோர் தென் 40 பீப்புள் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் இது புரிஞ்சுதா நான் சொன்ன எக்ஸாம்பிள்? புரியல. ஒன்று வெரி சிம்பிள். அதாவது தக்காளி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு தான் எனக்கு வேணும். அவங்க வந்து இப்போ 110 ரூபா சொல்லுவாங்க. அதனால் நான் கொடுக்க முடியாது. 100 ரூபாய்க்கு கொடுங்கன்னா கொடுங்க, இல்லைனா நான் வாங்கிக்க மாட்டேன். இதை தான் பெஸ்ட் பையருங்கிறத நான் சொன்னேன் நான். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டீங்க. இதுக்கு கொடுத்தா கொடு, இல்லைனா நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100 ரூபாய்க்கு அந்த மார்க்கெட்டில் விற்கிறவங்க கொடுத்தாங்கன்னா வாங்குவீங்க, இல்லைனா வேறு கடையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அதே சமயம் இன்னொரு சினாரியோ வந்து 105 ரூபா சொல்கிறீங்கம்மா, எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்து எனக்கு போட்டு கொடுங்க நான் உங்களை கேட்குறீங்க. அப்போ மேபி அவங்க என்ன பண்ணலாம், ப்ரைஸை குறைச்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கம்மியாக கொடுக்குறேன்னா மேபி ஒரு 102 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அதை வாங்கிடுறீங்க. இதுவும் லிமிட் ஆர்டர் தான். இது பேர் வந்து ட்ரிகர் பண்ணுறது. நீங்கள் வந்து ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸ்னு சொல்லி சொல்லுவோம். அது ஓகேவா? ஒன்று ஸ்ட்ரிக்டாக நீங்கள் 100 ரூபா தான், இன்னொன்று 105 ரூபாலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. இது வந்து ட்ரிகர் ப்ரைஸ். ஓகேவா? லிமிட் ஆர்டர். இது லிமிட் ஆர்டர் வித் ட்ரிகர். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு, அவருக்கு தக்காளினால என்னன்னு தெரியாது. அவங்க சொல்கிற ரேட்டை கேட்டுட்டு, ஓகே 200 ரூபாய் சொல்கிறீங்களா, ஓகே நாங்கள் வாங்கின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வந்துடுவார். அவங்க வந்து என்ன ப்ரைஸ்க்கு விற்றாலும் சரி, ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னா இது பேர் தான் மார்க்கெட் ப்ரைஸ். டிமாண்டே பண்ண மாட்டாங்க. அங்கே மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆர்டர் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் டிமாண்ட் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க, இல்லைனா விற்கிற விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க. இது ஜென்ரல் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லிமிட் ஆர்டர் வித் ட்ரிகர் ப்ரைஸ், இன்னொன்று மார்க்கெட் ஆர்டர். புரியுது. இதில் எத்தனை பேர் வந்து இந்த கேட்டகரி, இப்போ நான் பாக்ஸ் போடுற கேட்டகரி, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு வர கேட்டகரி யாரு? நான் ப்ரோ. ஓகே. வேற யார் யாரெல்லாம் டிமாண்ட் பண்ணுவீங்க, யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துடுவீங்க? நான் டிமாண்ட் பண்ணுவேன் ப்ரோ. நாங்கலாம் பிரச்சனையே பண்ண மாட்டோம் ப்ரோ. அமைதியா இருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகே. வேற கமான். ஹியூமனோட சைக்காலஜி இது. சரிங்களா? நம்ம போயிட்டு டிமாண்ட் பண்ண மாட்டோம். இது வந்து காமனாக எல்லாத்தையும் இருக்க பிரச்சனை. மெஜாரிட்டி பீப்புள் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னா ஆம்பளைங்க. லேடிஸ் போனாங்க அப்படின்னா அவங்க 100 ரூபாய்க்கு சொன்னாங்கன்னா 50 ரூபாய்க்கு ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன 100 ரூபா சொல்கிறேன், 50 ரூபானா ஓகே கொடு அப்படின்பாங்க. ஆனால் எத்தனை ஆம்பளைங்க எப்படி சொல்லுவாங்க? அது ரொம்ப கம்மி. இது ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி டிப்ஸ் உங்களுக்கு. ப்ரைஸை எப்போதுமே டிமாண்ட் பண்ணி வாங்க கற்றுக்கணும். அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. சார் இது வரைக்கும் சொன்னது கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஷோர். நான் அப்படியே குயிக்காக நான் சம்மரி மாதிரி சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு குயிக் சம்மரி மாதிரி சொல்ல சொன்னாங்க. குயிக்காக சம்மரைஸ் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் கேண்டல்ஸ்டிக் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ்க்கு ரியல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஜம்ப் ஆயிரும். அவங்க வந்து பைசாவில் வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ட்ரேடிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பைசாவில் தான் மூவ் ஆகும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் பார்த்தீங்கன்னா 4 இலக்கம் 5 இலக்கம் சொல்லிட்டு வரும். இங்கே எல்லாமே பைசாவில் தான் டெலிவர் ஆகும். அந்த ஒரு பைசாலையும் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கும். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வச்சு ஆர்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே அல்காரிதம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எஃபிஷியன்ட்டாக பை பண்ண பார்க்கும். 25லேருந்து டேரெக்டாக அல்காரிதம் வந்து பை பண்ணிடாது. இதுக்கு இடையில வந்து 1008 லெவல் இருக்கும். இந்த ஒரு லெவலும் நம்ம வந்து ப்ரைஸ் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டேர்ம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். இன்ஸ்டிடியூட் லெவலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்கெட்ஸுக்கு ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. P1, P2, P3 சொல்லிட்டு லெவல் வச்சிருப்பாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், இந்த 25லேருந்து 30 போகிறதுக்குள்ள இருக்க கோடிக்கணக்கான ஆர்டர் இங்கே வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இதுதான் எஃபிஷியன்சிங்கிறத நான் சொல்கிறேன். அல்காரிதம்ஸ் வந்து இப்படி தான் பைசா லெவலில் ஆர்டர்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகும். ப்ரைஸ் பாக்கெட்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இப்போ
அல்காரிதம் வந்து 25 ரூபாலேருந்து 30 ரூபாய்க்கு டேரெக்டாக ஜம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு சார்ட்டில் வந்து கேப் அப்போ இல்லைனா கேப் டவுனோ ஃபார்ம் ஆகும். இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கேப் அப் கேப் டவுன் வராது. கேப் அப் கேப் டவுன் போகிறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் வரும். அது ஏன் அந்த கேப் அப் கேப் டவுன் வருதுங்கிறத நான் வந்து நம்மளோட ஒரு லைவ் செஷனில் நான் கிளியராகவே சொல்லியிருக்கேன். நம்மளோட வீடியோ போய் பாருங்கள், அது உங்களுக்கு கிளியராக புரியும். ப்ரைஸ் லெவல் சொல்லியாச்சு, அல்காரிதம்ஸ் எப்படி வந்து எஃபிஷியண்டாக டெலிவர் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். அடுத்து இது வந்து அல்காரிதம்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்டில் ஆர்டர் போடுங்கிறத சொல்லிட்டோம். ஓகேங்களா, இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும், ஜஸ்ட் ஒரு நாலேஜ் மட்டும் தான் அது. ஓகேங்களா, இது மாதிரி நம்மளால் மார்க்கெட்டில் போய்ட்டு ஆர்டர்லாம் போட முடியாது. 25 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர், 25.01க்கு ஒரு ஆர்டர், இப்படிலாம் யாரும் போட்டுட்ருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர் நம்ம போடும்போது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நம்ம வச்சுருப்போம். சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம், லெவல் நம்ம பார்த்துருப்போம். அந்த லெவலில் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா, இதுதான் ஒரு ரீட்டைல் பீப்புளோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்ஸ்டியூட்டோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் ப்ரைஸுங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். நம்ம எப்படி கேண்டில் ஸ்டிக்காக பார்க்குறோமோ அவங்க வந்து ப்ரைஸு ஃபேராக இருக்கா ஃபேர் இல்லையான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃபேர் அப்படின்னா இதுக்கு, அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்தான்ங்கிறத சொல்கிறது தான் ஃபேர் ப்ரைஸ். இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இருக்கும். அதுதான் ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலான்னு மட்டும். அல்காரிதம்ஸ் எப்படி வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணுங்கிறத நான் இந்த 30 ரூபா 25 ரூபாய் பற்றி சொல்லிட்டேன். அடுத்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு ரீட்டைல் பீப்புள் வந்து எப்படி ஆர்டர் போடணும், அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்டர் இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் 3 வெரைட்டி இருக்குது. 3 வெரைட்டியில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெரைட்டி, ஒருத்தவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நான் வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து 105 ரூபா சொல்லுவாங்க. ஏம்மா நீங்கள் வந்து 105 ரூபா சொல்கிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்பார். ஒருத்தர் டிமாண்டே பண்ண மாட்டார், நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லுவார். இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் தான் மார்க்கெட்டில் இருக்க முடியும். இந்த 3 டைப்பை விட வேறு எதுவும் டைப்பு கிடையவே கிடையாது. ஒருத்தவங்க எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் குறைச்சிங்களேன்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன்ருவாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் எனக்கு 100 ரூபாய்க்கு தான் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இது பேர் லிமிட் ஆர்டர். பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இது பேர் லிமிட் ஆர்டரு வித் ட்ரிகர் ப்ரைஸ். ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னா இந்த பார்த்து சொல்லுங்கிற வார்த்தை. 105 ரூபா சொல்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சிங்களேன், ஒரு 2 ரூபா குறைச்சிங்களேன், ஒரு 3 ரூபா குறைச்சிங்களேன், இப்படி சொல்கிறது வந்து ட்ரிகர் ப்ரைஸ். ஓகேங்களா, அடுத்து நீங்கள் எவ்வளோ விற்றாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு போகிறவங்க என்ன மாதிரி கேட்டகரி இருப்பாங்க, அவங்க பேர் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்னால் மார்க்கெட்டில் என்ன விற்றுட்டு இருக்கோ அதுக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு சைலண்ட்டாக வந்துடுவாங்க.